வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு புதிய திருப்பம். பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸ்டாலின் அதிர்ச்சியா? மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாம பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நூலிழையில் ஆட்சியை தட்டி சென்று விடும். 375 எடுத்தாங்கன்னா அரக்கன், அதாவது அரக்கன் தான், வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நிலை அப்படின்றத நான் அந்த மாதிரி மீனிங்ல சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல 60 இடத்தை வெற்றியை பெற்றாலும் கூட ராமர் கோவிலின் வெற்றி. உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஆட்சியை தீர்மானிக்கிறது இந்தியாவில். உத்தரப்பிரதேசம் 2-3 மாநிலம் மட்டும்தான் ஆட்சியை தீர்மானிக்கிறது. அந்த 2-3 மாநிலத்துல காங்கிரஸ் முன்னிலை பெற்றது. இந்தியா கூட்டணி அப்படி முன்னிலை பெறலாம் கூட பரவாயில்ல. பிஜேபி எடுத்துக்கிறத பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்த டோட்டலான அந்த கதையுமே பாத்தீங்கன்னா முடிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே நம்மளால சொல்லப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சான்சஸ் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட தமிழகத்துல நல்ல ஒரு பரவலான ஓகேங்களா இடங்களை பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நல்ல ஒரு பரவலான இடத்தை பாத்தீங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இங்க நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவரும் தொடர்ந்து ஒரு தீவிர தேடல்லே பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதுக்கு ப்ரோ, எதற்கு அதை தேடுதல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய காரணங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஒருவேளை அடுத்த முறை பிஜேபி ஒரு சாலிட் மெஜாரிட்டியில வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாலினுக்கு எரியக்கூடாத இடமெல்லாம் எரியும். ஓகேங்களா, எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை பண்ணார் அல்லவா. இந்த ஒரு சூழ்நிலையிலே இது தொடருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக புதிய புதிய திருப்பங்கள் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெற்றி அப்படின்றது ஸ்டாலினுக்கு ஒரு எரிச்சலை தான் எப்பொழுதுமே ஏற்படுத்தியதாக வரலாறுகள் அதீதமாக இருக்குது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது. பிஜேபி மீண்டும் தன்னுடைய முன்னிலையை பாத்தீங்கன்னா களம் காண போகிறது அப்படின்றத